நிஜமாவே தங்கத்தோடா? நிஜமா தங்க மாதிரி தான் இருக்கு. பாவம் அவரு 60 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் பைக் டாக்ஸி ஓட்டி மிச்சம் பண்ண பணத்துல எனக்கும் கிஃப்ட்டுக்குமே செலவு பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பாவம். பரவாயில்ல, நம்ம ஆளுக்கு ரசனை நல்லா இருக்கு. அக்கா, என்னக்கா ஓ மொழியே சரியில்லையே. ஒன்றும் இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். உனக்கு என்ன வேணும்? இல்லையே, ஒரு மாதிரி உன் கண்ணை என்ன அவாய்ட் பண்ணுதே. பதட்டமா வேற இருக்கா? கை எதுக்கு பின்னாடி வச்சிருக்கா? இது ஏன் கை? நான் எங்க வேணா வச்சுப்பேன், போடி. உன் வேலையை மட்டும் பார்க்க மாட்டியா நீ? உனக்கு ஹோம்ஒர்க்லாம் எதுவும் இல்லை, போய் படிக்கிற வேலையை பாரு, போ. நோ 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 நோ, சம்திங் இஸ் ராங். அக்கா, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிற. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. போ, நீ போய் படிக்க போறியா இல்லையா? ஓ அப்படியா? இப்ப நான் படிக்க போனோம், அவ்வளவுதானே? போய் தொலை. ஓகே ஓகே, போய் தொலைறேன். தங்கத்தோடு அழகா இருக்கே. இப்ப தர போறியா இல்லையா? அக்கா, நீ ஏதோ மறைக்க பாக்குற. இந்த தோடு ஏது? உனக்கு யாரு கொடுத்தா? நிஜமாவே இது தங்கம் தானா? ஏய் ரஞ்சிதா, அது தங்கமா இல்லையான்னு எனக்கே தெரியாதுடி. இது உன்னோடது தானே? ஆமாடி, இது என்னோடது தான். என் பர்த்டேக்காக ஆபீஸ்ல ஃப்ரெண்டு கிஃப்டா கொடுத்தா. நாளைக்கு தான் நான் போய் இது தங்கமா இல்லையான்னு கேட்கணும். கொடுத்துடுறீ ப்ளீஸ் டி. தங்கம் மாதிரி தான் தெரியுது. பரவாயில்லையே, உனக்கு தங்கத்துல தோடு கிஃப்ட் பண்ற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நீ கூட இங்க பாருடி. அக்காக்காக இது ஒண்ணு மட்டும் பண்ணுடி ப்ளீஸ் டி. உன் ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு நந்தினி அக்கா கிட்ட மட்டும் தங்கத்தோடு வச்சிருக்கேன்னு சொல்லிடாதடி. நானா வேணும்லாம் சொல்ல மாட்டேன்க்கா, ஆனா நீயே சொல்றியே. நான் தான் உளறு வாங்கிட்டு நான் ஒரு வேலை உளறி வச்சுட்டேனா? உனக்கு புண்ணியமா போகுமா? அக்கா கிட்ட மட்டும் இதை சொல்லாதடி. இல்லனா இந்த காஸ்ட்லி தோடெல்லாம் யார் வாங்கி கொடுத்தான்னு 1008 கேள்வி மேல கேள்வி, கேள்வி மேல கேள்வின்னு கேட்டு என்ன கொன்னு எடுத்துருவா. உனக்கு நானு சாக்லேட் கூட வாங்கி தரேன், சொல்லாதடி. சாதா சாக்லேட்லாம் கிடையாது, 25 ரூபாய்க்கு மேலனா ஓகே. நேரம் உனக்கு 50 ரூபாய் சாக்லேட் வாங்கி தரேன், சரியா? தயவு செஞ்சு அக்கா கிட்ட மட்டும் உளறிடாதடி ப்ளீஸ் டி. தங்கம்ல பட்டுல பார்க்கலாம். முதல்ல நீ ப்ராமிஸ் பண்ணு. நான் சொல்ல மாட்டேன். சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். வாங்கி தரேன் குட்டிச்சாத்தா, ப்ராமிஸ் பண்ணு. ஓகே, ரொம்ப கெஞ்சுற. ப்ராமிஸ், சாக்லேட்டை மறக்க கூடாது. வாங்கி தரேன். எப்பா இன்னும் நந்தினியை காணோம். அம்மாச்சி இந்தா. புனிதா, அக்கா இன்னும் வரலையாமா? இன்னும் வரலன்னு தான் நினைக்கிறேன்ப்பா. நினைக்கிறியா? ஏம்மா, உங்க அக்கா வந்துச்சா இல்லையான்னு கூட உனக்கு தெரிய வேணாமா? அவளுக்கு எப்படி தெரியும்? என் வீட்டுல இருந்தா தானே தெரியும். வீட்டுல இல்லாம எங்க போன? அம்மாச்சி, நான் வீட்ல இல்லாம எங்க போனேன்? நான் பிரிண்ட் எடுக்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போயிட்டு வந்தேன். நீ எங்க போனேன்னு எனக்கு என்ன தெரியும்? பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப நேரமா ஆளைய காணுமே. ஏம்மா புனிதா, அம்மாச்சி என்னென்னமோ சொல்றாங்க, எங்க தான் போயிட்டு வந்த? இல்லப்பா, அது வந்து நந்தினி. நந்தினி, என்ன கல்யாணம்? புனிதா வந்துட்டியா? உனக்கு 100 ஆயுசுக்கா. இப்பதான் அப்பா உன்னை கேட்டுட்டு இருந்தாரு. 100 ஆயுசுக்கா உனக்கு. கரெக்டா வந்துட்ட.
என் கூட வா. எதுக்குக்கா? எதுக்காகவா? என்ன ஏதுன்னு விளக்கம் சொன்னா தான் போவியா? அக்கா கூப்பிடுதுல, போமா. நான் தான் சொன்னேன்ல இவ போக்கே சரியில்லைன்னு. புனிதா வா. அக்கா ஏத்தே என்னத்தே புனிதாவை எதுக்கு நந்தினி தனியா ஆஹா, கூப்பிட்டு? காரணமே இல்லாம நந்தினி இவளை தனியா கூட்டிட்டு போக மாட்டா. ஏதோ ஒண்ணு இருக்கு. சரிதான் நீங்க சொல்றது. ஐயா இந்தா வந்துட்டேன். யோ யாரியா நீ? ஐயா வந்த வேகத்துல வண்டி நிக்கல. எதுக்கு இவ்வளவு fast? மன்னிச்சு விட்டுருங்க. இந்தா. என்ன கையில இது ஏதோ பெருசா கவர்ல இருந்து எடுக்கிறாரு, என்னவா இருக்கும்? என்ன வந்தானா மக்கள் என்ன கேக்கா? ஐயா எனக்கா? ஐயோ, என்ன? ஏன் மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு கேக்குறேன். அவன் ரொம்ப பாசம். சரி கொடுங்க கொடுங்க, அடி. சாப்பிட்டீங்கம்மா. இது உனக்கு கிடையாது. இது நம்ம நந்தினியோட தங்கச்சி புனிதா பர்த்டேவுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்.